அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த புதன்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் மார்க்கு எழுதின நற்செய்தி நூலிலிருந்து ஒரு சத்தியத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமுக்கு தம்முடைய சீசர்களோடு சென்று ஒரு வீட்டில் இருக்கிறதை அந்த ஊர் மக்கள் அறிந்து கப்பர்நகூமில் உள்ள ஒரு வியாதியஸ்தரை கொண்டு வந்து அவருடைய வீட்டிற்கு முன்பாக நிறுத்தினார்கள். அந்த வீட்டிற்குள் ஜனக்கூட்டம் அதிகமாக இருந்தபடியால் வாசல் வழியாய் உள்ளே நுழைவதற்கு இடமில்லாது இருக்கையில் அவரை வீட்டின் மேற்கூரையை பிரித்து கொண்டு கட்டிலை வீட்டிற்குள் இறக்கின ஒரு அனுபவம் அங்கு சொல்லப்படுகிறது. அப்பொழுது 4 பேர் அந்த திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்து அவரிடத்தில் சொஸ்தமாக்கும்படி வேண்டுகிறார்கள். அதை பார்த்த இயேசு கிறிஸ்து மனது இறங்கி இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இதை மார்க் எழுதின நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் அங்கு 5வது வசனத்திலே வாசிக்கலாம். இதை கேட்ட யூதர்கள் அங்கு தன்னை தேவன் என்று அறிமுகப்படுத்துகிற ஒரு வார்த்தையை அவர்கள் கேட்டு, நீ தேவதூஷணம் சொல்லுகிறாய் என்று ஆண்டவர் மீது குற்றம் சாட்டினார்கள். இதை குறித்து யோவான் நற்செய்தி நூல் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், யோவான் 10வது அதிகாரம் 30வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேகம் நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன். அவைகளில் எந்த கிரியை நிமித்தம் என்மேல் கல்லெறிகிறீர்கள் என்றார். யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியைகள் நிமித்தம் நாங்கள் உங்கள் மேல் கல்லெறியவில்லை. நீர் மனுஷனாய் இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாய் தேவதூஷணம் சொல்லுகிறபடியால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார்கள். இயேசு கிறிஸ்து அந்த திமிர்வாதக்காரனுடைய பலவீனத்தை மன்னிக்கிறார். ஆனால் அதை கேட்ட யூதர்கள் அவர் தன்னைத்தானே தேவன் என்று விமர்சிக்கிறார் என்று சொல்லி அவர் மீது கல்லெறிய வகை தேடினார்கள். அன்பு பிள்ளைகளே, வேதாகமத்தில் பவுல் பக்தன் தான் எழுதின 1வது புஸ்தகத்திலே அங்கு 10வது அதிகாரத்திலே அவர் மன்னிக்க வேண்டும். அவர் தன்னுடைய வார்த்தைகளை கொண்டு சொல்லுகிற 2 கொரிந்தியர் 2வது நிருபத்தில் 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 18வது வசனத்திலே, தன்னைத்தானே புகழுகிறவன் உத்தமன் அல்ல,
கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று சொல்லுகிறார். யூதர்கள் சொல்லுகிறார்கள், நீ அற்ப பிறப்பாய் ஒரு மனித பிறப்பிலிருந்து வந்த நீர் உன்னைத்தானே தேவன் என்று சொல்லிக் கொள்வது நியாயமல்ல என்று சொல்லி அவரை கல்லெறிவதற்கு வகை தேடினார்கள். இன்றைக்கும் அநேகர் ஊழியக்காரர்கள் தங்களை தாங்களே பெரிய தீர்க்கதரிசி என்றும் தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்தவர் என்றும் சொல்லுகிற அனுபவத்தை நாம் கேள்விப்படுகிறோம். இந்த வார்த்தை தேவ சமூகத்தில் எப்படி அந்த யூதர்களுக்கு மத்தியிலே பிரபலமாகிறது என்பதை நாம் உணர வேண்டும். பாவங்களை மன்னிக்கிறதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நாம் அறிய வேண்டும். மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் 28வது வசனம் இப்படி சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூசிக்கும் எந்த தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூசிக்கின்ற எல்லா தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் என்று அங்கு வேதம் சொல்லுகிறது. மேலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எபிரேயர் 10வது அதிகாரம் அந்த வசனத்திலே அவர் சொல்லும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, மனிதர் எல்லா நிலைகளிலும் தங்களை சீர்படுத்தி கொள்ளக்கூடிய அனுபவத்தை அங்கு நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 8:12 இப்படி சொல்லுகிறது, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாக மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய மீறுதல்களையும் மன்னித்து இனி அவர்கள் அக்கிரமங்களை நினையாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். சற்று யோசித்து பார்ப்போம். மனுஷகுமாரன் படுகின்ற பிரயாசங்கள் மனிதனுக்கு நன்மை உண்டாகக்கூடிய அளவிற்கு அது தேவனுக்கு சாட்சியாக இருக்கிற ஒரு அனுபவத்தை மட்டும் காண்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்து நியமங்கள், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எப்படி நமக்கு பலன் கொடுக்கிறது என்பதை யோசித்து பார்த்தால், அங்கு வேதம் தன்னுடைய புஸ்தகத்திலிருந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை எப்படி பிரதிபலித்து காண்பிக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மீகாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 18-19வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதல்களை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுகிறார். அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய அக்கிரமங்களுக்காக இறங்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று நாம் யோசித்து பார்ப்போம். மார்க்கு நற்செய்தி நூல்
5வது அதிகாரத்திலே அங்கு 34வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ, உன் தேவனை உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் தேவனுக்குள் இருக்கிற இந்த கிருபை வரத்தை நாம் எப்படியெல்லாம் மீட்டுக்கொள்ள சித்தமாய் இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லும்போதே நாம் பாவ அறிக்கை செய்து அதை விட்டுவிடுகிற அனுபவத்தை பெறும்போது ஆண்டவர் நமக்கு நல்ல மன்னிப்பை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். சமுத்திரத்தின் ஆழத்திலே அந்த பாவங்களை நான் அமைக்க போடுவேன் என்று சொல்லுகிறார். 32வது சங்கீதத்தை நான் வாசிக்கும்போது அங்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சத்திய வாக்கு என்னவென்றால், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். அன்பு பிள்ளைகளே, மீகா 7:18-19 வாசித்தோம். அவர் நமக்கு இறங்கி நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுவார் என்று படித்தோமே. இன்றைக்கு அந்த அனுபவம் நம்முடைய காலங்களில் எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று நம்முடைய சூழ்நிலையை நாம் யோசித்து பார்த்து, தேவன் நமக்கு இரக்கம் காண்பிக்கிறார் என்ற போதிலும் அந்த இரக்கத்தின் பிரதிபலன் என்னவாக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை யோசித்து, இனிமேலும் நம்முடைய இந்த பூலோக வாழ்க்கையிலே நாம் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை அனுபவத்தை நாம் பார்த்து, தேவன் மன்னிப்பார் மன்னிப்பார் என்று சொல்லி நாம் பாவங்களை செய்து கொண்டே இருப்போம் என்றால் அது தேவனுக்கு உகந்த பிள்ளைகளுடைய குணம் அல்ல. தேவன் ஒரு விசை நமக்கு மன்னித்தார். அந்த மன்னிப்பை பெற்ற பின்பு நாம் மீண்டும் அந்த பழைய நிலைக்கு நம்ம ஒப்புக் கொடுக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு ஏற்ற நல்ல ஈவுகளை நாம் பெற்று தேவனுக்குள் இரக்கம் பெற்ற பிள்ளைகளாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை சமாதானம் தங்கி இருந்து நாங்கள் உம்மால் மீட்பையும் மன்னிப்பையும் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு குணத்தை நாங்கள் பெறுவதற்கு எங்களை இன்று உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுவீர் என்று மீகா 7:19 சொன்னீரே. அவைகளிலிருந்து நாங்கள் விடுதலை பெற எங்களுக்கு நற்புத்தியை தாரும். கேட்டுக்கொண்டிருக்கிற வந்திருக்கிற அனைவருக்கும் அந்த ஞானத்தை கொடுத்து அதிலே நாங்கள் பழுகி பெறுகிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தந்தரல என் தேவன் கிருபை செய்யும். எல்லாம் வல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாளை சந்திப்போம். தேவன் உங்களோடு இருப்பாராக. உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.